யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம், யதுகுல கிருஷ்ணனின் நடனம். யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம், யதுகுல கிருஷ்ணனின் நடனம். ராதா முரளி கோபிகானம் ராசக்ரீடை வினோதம், ராதா முரளி கோபிகானம் ராசக்ரீடை வினோதம், ராசக்ரீடை வினோதம். யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம், யதுகுல கிருஷ்ணனின் நடனம். காளிங்க நர்த்தனம் ஆடிய சரணம், கோபியர் சிந்தையில் கண்ணனின் வடிவம். காளிங்க நர்த்தனம் ஆடிய சரணம், கோபியர் சிந்தையில் கண்ணனின் வடிவம். வேதங்கள் போற்றும் வேணுகோபாலன் நவநீத நாட்டியம் அரங்கேற்றம், வேதங்கள் போற்றும் வேணுகோபாலன் நவநீத நாட்டியம் அரங்கேற்றம். கோவிந்தா ஜெய் ஜெய் கோபாலா, கோவிந்தா ஜெய் ஜெய் கோபாலா. யாதவ கோகுல யமுனா தீரத்தில் யதுகுல கிருஷ்ணனின் நடனம், யதுகுல கிருஷ்ணனின் நடனம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே இணைந்துள்ள குரு ராகு உங்களுக்கு மென்மேலும் புதிய பதவிகளையும் புகழையும் பொறுப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கின்ற அற்புதமான ஒரு நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது இன்றைக்கு மட்டுமே. நாளைய தினம் 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சுக்கிரன் சென்று விடுகிறது. ஆகவே இன்றைய தினம் பொருளாதார நிலையிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும், கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே எதிர்பாராத விதமாக அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சுய தொழில் செய்வோர் அனைவருக்கும் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் விரும்புகின்ற பாடத்திட்டங்களிலே உங்களுக்கு விரும்புகின்ற கல்லூரியிலே அல்லது பள்ளிக்கூடத்திலே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இது நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக மேஷத்திற்கு விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. நாளை அதிகாலை, அதாவது இன்றைய தினம் பின்னிரவு சுக்கிரன் நகர்ந்து ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு சென்று விடுகிறது. அதுவும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் சென்றதும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுவதால் உங்களுக்கு யோகம். இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய கன்னியிலே அமர்ந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும்.
ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் முழுமையாக சரியாகிவிடும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். விரும்புகின்ற பயணம் ஏற்படக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் அனைவரோடும் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. சிறு சிறு விஷயங்களுக்காக கோபித்து கொண்டு பேசாமல் இருந்தவர்களெல்லாம் இப்பொழுது தங்களுடைய கோபத்தை மறந்துவிட்டு பேச துவங்கி விடுவார்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக ரிஷபராசிக்கு இன்றைய தினம் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி புதனின் மற்றொரு வீடான கன்னியிலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே நல்ல திருப்தியான ஒரு வளர்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்களுடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்களெல்லாம் விலகி விடுவார்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு இருந்து கொண்டிருந்தால் அவை அனைத்தும் முழுமையாக நீங்கிவிடும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். வெகு சிறப்பாக தொழிலிலே வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாள். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். செய்து வரும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மனதிலே இருந்த கவலைகளெல்லாம் மறைந்து போகும். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். நீண்ட காலமாக தடைப்பட்டு கொண்டிருந்த உங்களது திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் அளவிற்கு வந்துவிடும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், 12 குடையவன் 2ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மை. ராசி அதிபதி தொடர்ந்து 10ஆம் இடத்திலே புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு ஒரு மற்றொரு நன்மை. நாளைய தினம் சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு வருகிறது. அதற்கு மறுநாள் சூரியனும் 11ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறது. கிரகங்களெல்லாம் இப்பொழுது விரைவாக மாறப்போகின்றன. ஒவ்வொரு கிரகமும் அந்த மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாற்றங்களாக அமைகின்றன. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது உருவாகும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக அளவிலான பண வரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலை சீராகும். செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது உருவாகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிய பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உற்றார் உறவினர் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். அனைத்து வயதினருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியில் சந்திரன், ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியை கடந்து செல்லும் பொழுது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். ஆகவே பொருளாதார நிலையிலே